ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தத்தோ ஜெய குடிர்ஜயோ. நாஸ்தபரியேஸ்து அபிடேஸ்து நித்யம் பகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகே. ஓம் அஜானதிமிரண்டஸ்ய ஞானாஞ்சனசாலாட்கயா சச்சுரான்விதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயாத்தி கிரீம் யத்கிருபா தம் அகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரணம். வாசுதேவா பரவேடா வாசுதேவா பராமகः வாசுதேவா பரயோகம் வாசுதேவா பரக்ரியா வாசுதேவா பரஞானம் வாசுதேவா பரந்தபா வாசுதேவா பரோ தர்மோ வாசுதேவா பரமகதி. ஹரே கிருஷ்ணா. இந்த ஒஸ்பிசியஸான மாதம், மிக மிக விசேஷமான இந்த மாதம். இந்த மாதத்தில் 4 கிருஷ்ணருடைய வைபவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் இப்பொழுது ஜன்மாஷ்டமியை நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வேளையிலே இன்று நாம் தாமோதர பெருமானின் மகிமைகளை பற்றி, சில அவருடைய லீலைகளை பற்றி இங்கு பேசவிருக்கின்றோம். அதற்கு முன்பு நமக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய நமது சகோதரர் ஜீவ பிரபு, அவருடைய ராதா ஜீவன் தாஸ் அவர்களுக்கு மற்றும் அவருடைய அந்த கோபாலகிருஷ்ண நாமஹாட்டா கூலின் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நாம் வெகு மிக கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இது தொடர்ந்து ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து அதை சிறப்பாக வழிநடத்தி செல்வதற்கு நமக்கு நேரம் வேண்டும். அதற்கெல்லாம் அந்த பகவான் அந்த பலம் நமக்கு தர வேண்டும். அந்த வகையிலே பிரபுக்கு எல்லாம் சரியாக அமைந்திருக்கிறது. இவருடைய சேவை இது போன்று மீண்டும் மீண்டும் தொடர பகவானை நாம் அன்றையும் பிரார்த்திக் கொள்கின்றோம். நீடோடி வாழ்க பிரபு. உங்களோட எக்கோ வருது. தாமோதரா என்றால் பிரபு கட்டப்படுவோர் என்று பொருள். சில சனாதன கோஸ்வாமி விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் தயிர் பாணியை உடைத்தது அன்னை யசோதையால் கட்டப்பட்ட சம்பவம் அந்த நாள் தீபாவளி நாள் என்று சில குறிப்புகளில் கூறப்படுகின்றன. இந்த தீபாவளி பௌர்ணமி முன்னிலவில் நமக்கு எப்போ அது வருதுன்னா 18ஆம் தேதி அக்டோபர் மாசம் 25ஆம் தேதி இந்த தாமோதர மாசம் நமக்கு இங்கு தொடங்க இருக்கிறது. பௌர்ணமியில கிருஷ்ண பட்சம் 18ஆம் தேதி நமது தாமோதர மாதம் தொடங்க வைக்கிறது. அதுபோல் ஒரு மாதம் சென்று மறு பௌர்ணமியில் கௌரபட்சா 15ஆம் நாள் 11 மாசம் 25ஆவது வருடத்தில் இது ஒரு மாசம் முடிவடைகிறது. நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த மாசத்துல நம்ம எப்படி பகவானை நாம் திருப்திப்படுத்துவது, அவர்கள் லீலைகள் எப்படி, பகவான் ஏன் இந்த தாமோதர லீலையை சிறப்பாக செய்தார் என்று நாம் இங்க அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அதுக்கு முன்பு இந்த இந்துக்களின் மிக மிக முக்கியமான விழாக்களிலே நாம் ரொம்ப மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப கொண்டாடி கொண்டிருப்பது தீபாவளி. இந்த தீபாவளி நாள் இந்துக்களின் எல்லா வைபவங்களும் பௌர்ணமி மாதம் பௌர்ணமி நாள் அன்றுதான் நடைபெறும். ஆனால் இந்த தீபாவளி ஒன்று அமாவாசை அன்றுதான் நடைபெறும் இந்த தீபாவளி. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஏன் தீபாவளி கொண்டாடுகிறோம், எதனால் என்ன செய்ய வேண்டும், எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும். ஆனால் அது மட்டுமல்லாமல் அந்த கார்த்திகை மாசத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தை வடிவம் எடுத்து பல லீலைகள் செய்தார். சிறப்பான நமது பேச்சாளர்கள் நமது பக்தர்கள் அதை பற்றி சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள்.
இன்று நாம் அந்த தாமோதர லீலையின் நோக்கம் என்ன, அதன் தாராபாரியம் என்ன, அதில் மூலமாக நமக்கு பக்தி எப்படி கிட்டும் என்பதை பற்றி இங்கு ஒரு சிறு விளக்கத்தை தரவிருக்கின்றேன். ஒரு நாள் யசோதா தனது கிருஷ்ணருக்கு தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்தது என்றால், அவருடைய அடுப்பில் கொதிச்சு கொண்டிருக்கிற பால் பொங்கி வழிவதை கண்டு தாய் கிருஷ்ணரை இறக்கி விட்டுவிட்டு ஓடி சென்று அந்த பாலை அடுப்பை அணைப்பதற்குள் பகவானால் அந்த பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவருடைய அந்த கோபத்தினால் எல்லா மண்பானைகளையும் உடைத்து விட்டு எல்லா கல்லை எடுத்து அந்த தயிர் கடையும் அந்த பானையை உடைத்து விட்டு ஓடி சென்று ஒரு அறையில் ஒளிந்து கொண்டு மர உரலில் மீது ஏறி அங்கு தொங்கும் நெய்களை எடுத்து அங்கு இருக்கும் குரங்குகளுக்கெல்லாம் அவர் ஊட்டி கொண்டிருந்தார். ஒரு நிமிஷம் தெரியுதா? ஓகே பிரபு, கிளியர். ஓகே பிரபு. சோ அந்த குழந்தை அந்த மாதிரி செய்யும் பொழுது யசோதா தாய் அவர் ஓடி போய் பிடித்து அவருடைய ஓட்டத்துக்கு தாயால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகையால் என்ன பண்ணாங்கன்னாக்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி பகவானை பிடித்து விட்டார்கள். பகவானை பிடித்து அந்த உரலில் கட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதை உரலில் கட்டுவதனால் அவருடைய வயிறு, உதிரம், உரல், இதுதான் அந்த தாமோதர பெருமானின் மகிமை. சோ அவரு கட்ட முயற்சிக்கும் பொழுது முழுசா கட்டும் போது 2 இன்ச்சு 2 விரல் சைஸ்ல அந்த கயிறை முடிச்சு போட முடியல. அவர் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரால் அந்த கயிற்றை முழுமை பெற முடியவில்லை. அப்புறம் வீட்டில் இருக்கும் வேலைக்காரிகள் எல்லாம் கூப்பிட்டு நிறைய கயிறை கொண்டு கட்டி 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 அவரும் அழுத்து போய் விட்டார். இது இந்த கயிறு கட்டுவதிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது. அதை நாம் இந்த காட்சிகள் முடிந்து அதை பற்றி நான் விவாதிக்கின்றேன். அப்படி கட்டிவிட்டு என்ன செய்து விட்டார், பகவான் அந்த மரத்துடன் இழுத்து கொண்டு வெளியில் இருக்கும் 2 மரங்களின் இடையிலே அவர் போய் மோதும் பொழுது அந்த மரத்தை பிளந்து கொண்டு 2 தேவர்கள் தோன்றுகிறார்கள். சோ இந்த தேவர்களை விடுவிப்பதற்காக பகவான் செய்த நாடகங்களில் இது ஒன்று. பல நாடகங்கள் செய்வார். தாமோதர பெருமானின் மகிமைகளை பத்தி நிறைய நம்ம பேசிக்கொண்டே போகலாம். அவர் வெண்ணெய் திருடியது, மண்ணை அள்ளி சாப்பிட்டது, அப்புறம் அக்கம் பக்கம் உள்ளவர்களை போய் சீண்டுவது, இது போன்ற பல காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு நேரம் பத்தாத காரணத்தால் நாம் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவதற்காக சில விஷயங்களை நான் கடந்து சென்று வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த டெலிவரன்ஸ் ஆஃப் நவ குபேரா and மணி குபேரா, இவங்க 2 பேரையும் விடுவிப்பதற்காக இந்த லீலை நடைபெற்றது என்று கூட சொல்லலாம். ஒரு நாள் நாரதர் முனி அவர் வந்து கொண்டிருக்கும் போது இந்த இருவரும் போதையிலே, ஏன்னா அப்பா குபேராவோட மகன்கள் இருவரும் போதையிலே நிறுவனமாக பெண்களுடன் கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாரதர் முனி வருவதை கூட அவர்களால் மரியாதை கொடுக்க தெரியவில்லை. ஏன்னா மது போதையில் பணம் இருந்தால் பணக்காரனுடைய குபேரனுடைய மகன் எப்படி இருப்பாங்க, 2 பேரும் பணம் இருக்கும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது நாரதர் முனி அவரை சபித்து விடுவார். நீங்க இருவரும் மரமாகத்தான் பிறவி எடுக்க வேண்டும் அப்படி என்று சபித்த பின் அப்புறம் பரிகாரம் கேட்பார்கள். பரிகாரம் என்னவென்றால், மரமாக பிறகு கிருஷ்ணரே நேராக வந்து உங்களை விடுவிப்பார் என்று நாரதர் முனி அவர்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுப்பார். இங்கு நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இப்பொழுது யார் ஒருவர் அரை நிறுவனமாகவோ அல்லது அரை குறையாக ஆடை உடுத்தி கொண்டு மற்றவர்களை கவரக்கூடிய எண்ணத்திலே நாம் ஆடை உடுத்தும் போது
உடம்பிலே ஆடு இல்லாதவர்கள் வந்து மரமாக பிறப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. சோ ஆகையால் இந்த பாக்கியத்தை நந்த மகாராஜ், யசோதா மாய் யார் இவர்கள், இவர்களுக்கு எப்படி இந்த பாக்கியம் கிடைத்தது என்று பார்க்குமேயானால், இந்த நந்த மகாராஜ் இவர்கள் போன ஆன்மீக லோகத்திலே இவர்கள் வந்து ட்ரோனா டாரா இவங்க 2 பேரும் இவங்க வந்து கிருஷ்ணருடைய இட்டர்னல் அன்னையர்கள். அவருடைய தாய் கிருஷ்ணர் எப்பொழுதெல்லாம் அவதரிக்கும் பொழுது அவருடைய அங்கங்கள் எல்லோருமே பூமியிலே பிறப்பு எடுப்பார்கள். அந்த வகையிலே இந்த ட்ரோனாவும் டாராவும் கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகத்திலே தாயாக இருந்தவர்கள், கிருஷ்ணருடைய உடலிலிருந்து பிறந்தவர்கள் இவர்கள் தான் தாயாக வந்தார்கள். அதுபோல் யசோதா, வாசுதேவன், தேவகியும் அவர்களுடைய இந்த ஆன்மீக லோகத்திலே அவர்களும் தாயாக சில வேளைகளிலே அவதரிப்பார்கள். இது வந்து பகவானுடைய லீலையில் ஒன்று. இந்த பௌதிக உலகில் முந்தைய ஜென்மத்தில் நந்த மகாராஜனும் துரோணராகவும் யசோதா தாராவாகவும் இருந்தனர். கிருஷ்ணரின் பெற்றோராக அவர்கள் பிரம்மாவை தொழுதினர். பிரம்மா அவர்களுக்கு அனுமதி அளித்த போது பகவானுக்கு இணையான மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி துரோணர் வர்ஜபூரத்தில் பிருந்தாவனத்தில் மிகவும் பிரபலமான நந்த மகாராஜாவாகவும் மனைவி தாராவாகவும் அவதி எடுத்தார்கள். சோ இத வந்து அவர் பரீட்சித் மகாராஜர் இந்த கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். யாரிடம் கேட்கின்றார்? பரீட்சித் மகாராஜர். நம்ம வந்து பாகவதம் வந்து 2ஆக பிரிக்கலாம். பாகவதம் பேசப்பட்டது, அப்புறம் சுத்த கோஸ்வாமியிடம் இருந்து அந்த நிம்மை சரணையாவில் இந்த கதை பேசும் பொழுது அவர் கேட்கலானார், எப்படி அவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது என்று. ஆரம்பங்கள்ல நம்ம அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தோம், கிருஷ்ணர் வாசுதேவர் மற்றும் தேவகியின் மகனாக தோன்றினாலும் நம்ம பார்த்திருப்போம். கிருஷ்ணர் வந்து ஜெயிலில் அவதரித்தார். பின்பு அங்கிருந்து வாசுதேவர் மூலியமாக நந்தவன் கிராமத்துக்கு கொண்டு சென்றார். இதெல்லாம் நாம பார்த்த விஷயங்கள். இந்த மகத்தான நீலைகளை தியானிப்பதன் மூலமாக ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் முழுமையான பரிபூரணத்தை அடைய முடியும். கிருஷ்ணர் நந்த மகாராஜனின் முற்றத்தில் விளையாடினார். மேலும் மற்ற தந்தையை மிகவும் விரும்பத்தக்க மகனாக கிருஷ்ணர் இருந்தார். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த எப்படி இவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது? ஆன்மீக உலகமான குலோகா பிருந்தாவனத்தில் நித்தியமாக வாழும் நந்த மகாராஜரும் அன்னை யசோதாவும் பகவானுக்கு பொழுதுபோக்கில் உதவுவதற்காக ஜட உலகில், இங்கே ஜட உலகத்தில் நம்ம இருக்கும் இந்த ஜட உலகத்தில் துரோணராகவும் தாராவாகவும் விரிவடைகிறார்கள். அப்படி என்றால் அது எக்ஸ்பென்ஷன். கிருஷ்ணர் இந்த உலகில் அவதரிக்க ஒரு தாய் தந்தை தேவையில்லை. மாறாக இங்குள்ள பொழுதுபோக்குகளை அனுபவிப்பதற்காக ஆன்மீக உலகில் அவரது பொழுதுபோக்குகள் எவ்வளவு இனிமையானவை என்பதை காட்டுவதற்கு மட்டும் அவர் தனது நித்திய பெற்றோருடன் இந்த ஜட உலகத்திற்கு வருகிறார். அடுத்து இப்பொழுது 2 வகையான பக்தர்கள் இருக்கின்றார்கள். சாதாரண சித்தர்கள், நம்மை போன்ற சாதாரண உயிரினங்களே. ஆனால் பக்தி வாழ்க்கையை, உண்மையான பக்தி வாழ்க்கையை உண்மையாக பயின்று பின்னர் அவர்கள் முழுமையை அடைகிறார்கள். மேலும் அவர்களும் கிருஷ்ணருடன் இருக்கவும் கிருஷ்ணருடன் லீலைகளை அனுபவிக்கும் ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள். இப்பொழுது நந்த மகாராஜருக்கும் யசோதா தாய்க்கும் கிடைத்த அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கும். ஆனால் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த வழிமுறைகள் என்னவென்றும் அந்த வழிமுறைகளை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இங்கு நாம் கண்கூடாக பார்க்கலாம். ஆன்மீக உலகில் 2 வகையான பக்தர்கள் இருக்கின்றார்களாம். அதிலே நித்திய சித்தர்கள், இன்னொன்று வந்து சாதனா சித்தர்கள். இந்த நித்திய சித்தர்கள், சாதனா சித்தர்கள், இந்த 2 வாக்கியத்தையும் நீங்க தயவு செய்து இந்த வகுப்பில் கலந்து கொண்டவர்கள் கொஞ்சம் சீர்தூக்கி இதை உங்களுடைய மைண்ட்ல கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள். நித்திய சித்தர்கள், சாதனா சித்தர்கள். நித்திய சித்தர்கள் வந்து கிருஷ்ணரின் நித்தியமான கூட்டாளிகள். அவர்கள் கிருஷ்ணரின் தனிப்பட்ட உடலிலிருந்து தோன்றியவர்கள். அவர்கள் தங்கள் உயர்ந்த நிலையிலிருந்து ஒருபோதும் கீழே விழுக மாட்டார்கள். ஆனால் இந்த நித்திய சித்தர்களும்
மல்டிப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கதையை பார்க்கலாம். ஓகேயா? ஒரு ஒரு கிராமத்துல ஒரு ரொம்ப ரொம்ப வறுமையில் வாடும் ஒரு மனிதர், வறுமையில் வாடுவதை தவிர்த்து அவருடைய நிறைய பிரச்சனைகள், அவருக்கு மனைவி மூலியமா பிரச்சனை, பிள்ளைகள் மூலியமாக பிரச்சனை, அக்கம் பக்கத்தார் விட்டு பிரச்சனை, வேலை செய்யும் இடத்துல பிரச்சனை. நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம ரொம்ப எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் ஆலயத்திலும் கோயிலுக்கு போனாலும் பிரச்சனை, கோயில் உள்ள பக்தர்கள் பிரச்சனை, கோயில் உள்ள தலைமைத்துவத்தில் உள்ளவர்களோட ஒத்து போக முடியல, அப்படி ஒரு பிரச்சனை. இப்படி பிரச்சனை இருக்கும் பொழுது ஒரு சாமியார் வந்து அங்க அப்படியே கடந்து போகிறார். அந்த சாமியாரிடம் இவர் வந்து உழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு, ஐயா உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சாது மாதிரி இருக்கிறீங்களே, எனக்கு ஒரே ஒரு தீர்வு கொடுங்க, ஏனென்றால் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, அப்படி இதை வந்து அப்படின்னு அவர் கேட்கிறார். சாமியார் சொன்னாரு, பரவாயில்லப்பா, நீ என்ன செய்ய, என்னோட ஆசிரமத்துக்கு நீ வா, உனக்கு வந்து ஒரு மருந்து கொடுக்குறேன், நீ அந்த மருந்தை குடிச்சினாக்க உன்னுடைய எல்லா நோயும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு, ஆசிரமத்துல அவருடைய வேலையாட்கட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு கைப்பிடி நிறைய உப்பு அதுல போட்டு நல்லா அதை கலக்கி இதை குடிக்க சொல்றாரு. அவரு குடிச்சு பார்த்துட்டு, ஐயோ எப்படி குடிக்கிறது, இத ரொம்ப ரொம்ப உப்பு கருப்பா இருக்கு, குடிக்க முடியலையே. சரி, குடிக்க முடியலையா, பரவாயில்ல, அது உப்பு அங்க வச்சிரு. இப்போ நான் அந்த ஆசிரமத்துக்கு பின்னால ஒரு பெரிய நதி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த நதியில வந்து அதே அளவு உப்பை கொண்டு வந்து அதுல கொட்ட சொன்னார். கொட்டிட்டு இப்ப தண்ணியை மட்டும் குடிச்சு பார்க்க சொன்னார். அப்ப குடிச்சு பார்க்கும்போது அதுல உப்பு கரிக்கல. அப்ப கேட்டாரு, மானிடா, இப்ப உனக்கு இந்த உப்பு கரிக்குதா? உப்பு கரிக்கலையே. அப்ப மட்டும் எப்படி உப்பு கரிச்சிச்சு? அப்ப எப்படி உப்பு கரிச்சிச்சுன்னா, உன்னுடைய மனம் ரொம்ப சிந்தனா இருக்குது, ஆகையால் வந்து எல்லாவற்றையும் அதுல போட்டு அடைக்க நீ நினைக்கிற, அந்த மாதிரி நதி மாதிரி உன் மனதை திறந்து விடு, நதி மாதிரி நீ திறந்து விட்டால் உனது இந்த பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு தோன்றாது அப்படின்னு அவர் ஒரு புத்திமதி சொன்னார். அதுபோல் நாம் எப்பொழுதும் நம்ம வாழ்விலே எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. அப்பொழுது நாம் பகவானிடம் முழுமையாக சரணடையும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வந்து சின்னதாகிவிடும். இப்பொழுது நமது பக்தர்கள் எப்படி நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்கு நம்மளுடைய அந்த சாது சங்கம் நிறைய விஷயங்களுக்கு நமக்கு உதவி செய்யும். அப்பொழுது கிருஷ்ண பகவானை பற்றி நாம் வந்து மற்றவர்களிடம் நாம் அந்த நமது கிடைக்கும் அந்த சந்தோஷத்தை மற்றவரிடம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் முழுமையாக அந்த சந்தோஷம் என்ற இதை நாம் அனுபவிக்க முடியும். ஸ்ரீலா பிரபுபதார் எழுதுகிறார், கிருஷ்ணர் தோன்றுவதற்கு முன்பே துரோணரும் தாயாரும் அவரது தந்தையாகவும் தாயாகவும் மாறுவதற்காக தோன்றுகிறார்கள். அவர்கள் நந்த மகாராஜாவும் அவரது மனைவி யசோதாவும் தோன்றுகிறார்கள். ரெண்டு பேரும், நந்த மகாராஜாவும் சரி, வாசு தேவிகாக இருந்தாலும் சரி. இது வந்து பாகவதம் 10வது காந்தம் 8வது அத்தியாயம் பதம் 49 இதை பத்தி விவரிக்கிறது. அடுத்து, ஜீவராசிகளான நாம் நித்திய சித்தர்களை போன்று நம்ம பேசணும் இல்லையா, நம்மளும் அந்த நித்திய சித்தர்கள் போல் நிலையை பெற முடியாது, அந்த மாதிரி நம்மளால பெற முடியாது என்றாலும் கிருஷ்ண உணர்வில் செயல்முறையை பின்பற்றினால் நாமும் கிருஷ்ணரிடம் அது போன்ற பாசத்தை வளர்த்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு உள்ளது. மேலும் ஆன்மீக உலகில் கிருஷ்ணருடன் வசிக்கலாம். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு நமக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கின்றன. சோ தாமோதரா லீலையில் 2 விரல்கள் குறைவாக இருந்ததின் அர்த்தம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இதை பத்தி 10வது காண்டத்துல இதை பத்தி நிறைய விஷயங்கள், நிறைய நமது குருமார்கள் ஆச்சாரியர்கள் நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசுறாங்க. அந்த 2 விரல் பத்தாம போனதுக்கு என்ன அதோட காரணம்? நான் சொன்ன மாதிரி அந்த காரணம் என்னவென்றால், தாமோதரா லீலையில் யசோதா மாதா ஸ்ரீ கிருஷ்ணரை நெய் திருடிய குற்றத்திற்காக உரலோடு கட்ட முயற்சி செய்கிறார். அவர் கட்ட முயற்சி செய்யும் பொழுது எவ்வளவு கயிறு சேர்த்தாலும் அது எப்போதும் 2 விரல் குறைவாகவே இருந்தது.
இதற்கு பெரும் ஆன்மீக பொருள் உள்ளது. நிறைய இதோட ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. கட்ட பார்த்தாங்க, கட்ட முடியல, கயிறு பத்தலன்னு சொல்றோம். ஆனால் இதில் உள்பொருள், ஆன்மீக பொருள், அந்த 2 விரல் குறைவு என்ன குறிக்கிறது? இதான் கேள்வி. என்ன குறிக்கிறது? யசோதாவின் முயற்சி. அப்பொழுது யசோதாவின் முயற்சி பக்தனின் பிரயத்தனம், பக்தனுடைய பிரியதனம், பக்தி செய்வதற்கான நம்முடைய சிரத்தையும், பக்தி செய்யக்கூடிய அந்த சிரத்தையும் முயற்சியும், கிருஷ்ணரின் கருணை, பகவானின் கிருபை, பகவானின் காரணமற்ற அருள் இல்லாமல் அவர் அடைய முடியாது, கிருஷ்ணரை அடையவே முடியாது. அதன் முக்கியத்துவம் நம்முடைய முயற்சி மட்டும் போதாது, நாம் முயற்சி செய்தால் மட்டும் பத்தாது, கிருஷ்ணரை கட்ட முடியாது. அதுபோல் கிருஷ்ணரின் அருள் மட்டும் நமக்கு முயற்சி இல்லாமல் கிடைக்காது, கிடைப்பது அரிது, கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிது. இரண்டும் சேர்ந்தால் மட்டுமே பக்தியின் முயற்சி, கிருஷ்ணரின் அருள். 2க்கு 2 இன்ச்சு குறைவா இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், அந்த பக்தியின் முயற்சி, நாம் எடுக்கக்கூடிய முயற்சி, அதுவும் கிருஷ்ணருடைய அருள், அவருடைய கிருபா, அவருடைய அனுமதி, 2ம் இருந்தால்தான் அவர் அன்பினால் கட்டுண்டவர். பகவான் அன்புக்கு ஏங்கிக் கொண்டிருக்கின்றார், அன்பினால் கட்டுண்டவர் ஆவார். ஆழ்ந்த விளக்கம். கயிறு என்பது பக்தியை குறிக்கிறது. நம்மளுடைய கயிறு இருந்துச்சுல, அவங்க கொண்டு வந்த கயிறு பக்தி. எப்படிதான் நம்ம பக்தியை நிறைய செய்து கொண்டிருக்கும் பொழுது 2 விரல் குறைவு நமக்கு நினைவூட்டுவது கிருஷ்ணனை கட்டுவதற்கு அன்பும் தாழ்மையும் தான் வழி. வலிமையோ, நமக்கு நிறைய செல்வங்கள் இருந்தாலும் சரி, பேர் புகழ் பதவி பட்டம் இதெல்லாம் இருந்தாலும் சரி, நிறைய அறிவு அல்லது என்ன நமக்கு இருந்தாலும் சரி, ஆனால் இதையெல்லாம் சுயதீனன் என்றாலும் பக்தனின் அன்புக்கு அடிபணிவா. யார் ஒருவர் பக்தனின் அன்புக்கு ஏங்கி தவித்து அந்த பகவானுக்கு அதை நாம் திருப்திப்படுத்தும் பொழுது பகவான் நமக்கு அந்த கருணையை கொடுக்கின்றார். அந்த 2 விரலுடைய அர்த்தங்கள் பல சன்னியாசிமார்கள், பல ஆச்சாரியர்கள் பல விதமாக அதுக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். ஆனால் இதற்கு 2 தான், பக்தியும் முயற்சியும் தான் இதற்கு நாம் சாதாரண நமது பாதையில் சொல்ல போனால் என்னென்றால், நமது நிறைய விஷயங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால நமக்கு சில விஷயங்கள் நம்ம மறந்து போகின்றோம், விளங்காமல் போகிறது. ஆகையால் இங்கு பக்தி என்னும் ஒரு தலைப்பில் பிரபுபதர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்தில் அவர் சொல்கின்றார், தர்மம் என்றால் என்ன என்று கேட்கின்றார். அப்பொழுது தர்மம் என்றால், நீங்கள் ஆங்கிலத்தில் நீங்க கூகுள்ல தட்டி பார்த்தீங்கன்னா 7-8 விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் நமது தூய தமிழிலே தர்மத்துக்கு என்ன சொல்றாங்கன்னாக்க அறம். இதைதான் அவை பாட்டி சொல்றாங்க, அறம் செய்ய விரும்பு 60 சினம் அறம். அறம் என்றால் அது தர்மம் வேற, அறம் வேற, தானம் வேற. தானம், அன்னதானம், ரத்த தானம், தானங்கள் வேறு. இந்த அறத்தை நாம் ஆங்கிலத்துல கூட என்ன செய்யறாங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்ன தர்மம், குரு, அப்புறம் என்ன பண்டிதா, இது போன்ற வார்த்தைகளும் ஆங்கிலத்திலும் எடுத்து உரைக்கிறார்கள். பட் அதை அர்த்தம் தெரிந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சிவபுராணத்தில் சொல்வது போல் நம்ம என்ன சொன்னோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த விஷயங்களை புரியாமல் நம்ம சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அறம் தர்மம் என்றால் பிரபுபதா 2ஐ குறிக்கின்றார். ஒன்று இயற்கை, மற்றொன்று கடமை. அறம் என்றால் இயற்கை, மற்றொன்று கடமை. இந்த தர்மத்தை பற்றி நிறைய பேசிக்கொண்டே போகலாம். இந்த தாமோதர மாதத்தில் இது போன்ற பகவானின் கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த தாத்பாரியத்தை புரிந்து கொள்வதற்கு பாருங்க, தர்மத்தை பற்றி பேச வேண்டும் என்றால், தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இறந்தவர் குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்குமா. அப்போ தர்மத்துக்கு அவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது. இந்த தர்மம் அறமாகப்பட்டு இந்த அறத்தை 2ஆக பிரித்து, ஒன்று கடமை, ஒன்று இயற்கை. இதுபோல்
நமது வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக நாம் இந்த வாழ்க்கையிலே நாம பகவானை போய் சேர்ந்து முடியும். அசோசியேஷன் ஷேப் டிவோஷன் சூஸ் யுவர் கம்பெனி வைஸ்லி. நீங்க யாரிடம் சேர்கிறீர்கள், எந்த நண்பர்களிடம் நீங்க சேர்கிறீர்கள், அவர்களும் சேரும் பொழுதுதான் உங்களது பக்தி பெருக்க வேண்டும் என்றால் பக்தி வாழ்க்கையிலே நீங்கள் ஆன்மீகத்தில் உள்ளவர்களிடம் நீங்கள் சேர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் யாரிடம் சேர்கிறீர்களோ அவர்களுடைய குண அதிசயங்கள் உங்களுக்கும் அது வந்து சேரும். இப்பொழுது நாம் எல்லோரும் சொல்றோம் சாண்ட் டு பி ஹாப்பி, சாண்ட் டு பி அரே சான் ஹரே கிருஷ்ணா, சான் ஹரே கிருஷ்ணா அப்படி நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். அதை வந்து அந்த சாண்டிங் செய்வதற்கு பிரபுபதர் வந்து இங்க 3 மாதிரியான விஷயங்களை சொல்கின்றார். சாண்டிங் செய்வதற்கு 3 வகையான விஷயங்கள் செய்ய சொல்றார். என்ன என்றால் முதல்ல வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம்னா அந்த சாண்டிங்கோட நாம அபராதா ஒஃபென்சிவ் சாண்டிங், இரண்டாவது வந்து நாம் பாஷா, மூன்றாவது சுடநாமா. இந்த 3ஐயும் நாம் சரிவர செய்தால் நாம் 10 குற்றங்கள் அந்த மகா மந்திரத்துக்கு ஜெயிப்பதற்கு முன் அது விட அபராதம் அந்த நாம அபராதம் செய்யக்கூடாது. இரண்டாவது சுட மீன்ஸ் that directly see கிருஷ்ணா. நீங்க வந்து அந்த சுத நிலைக்கு வந்து விட்டால் நீங்களும் நாமும் எல்லோருமே கிருஷ்ணரை நேருக்கு நேர் பார்ப்பதற்கு இந்த சாண்டிங் உதவி செய்கிறது. ஆகையால் மனது திறந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்னுடன் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த ஆன்மீகத்தில் இருந்து பலன்கள் நிச்சயமாக நமக்கு வந்து கிடைக்கும். அது அடுத்து இப்பொழுது இந்த தாமோதர மாசத்தில் நாம் எப்படி தாமோதர பெருமானை நம்ம வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு ஒரு 3 நிமிடம் இந்த பாடலை கேளுங்கள். இதுதான் வந்து தாமோதர பெருமானின் மகிமையை நமக்கு எடுத்துரைக்கும் இந்த பாடல். இந்த பாடல் இப்பொழுது சினிமா பாடல்கள் ஒரு 3 நாள் கேட்டோம்னா நம்மளுக்கு அந்த பாடு மறந்துடும். ஆனா இது வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாடலிலே வரும் இந்த விஷயம் தான் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நீங்க அந்த நெய் தீபம் காட்டும் பொழுது இந்த பாடலை நீங்கள் ஒளி நாடாவிலோ நீங்கள் செய்துவிட்டு இந்த தாமோதர பெருமானுக்கு அந்த பாடலை நீங்கள் அர்ப்பணம் செய்யலாம். இந்த பாடல் சவுண்ட் கேக்குதா பிரபு? பிரபு இல்ல, சவுண்ட் கேட்கல பிரபு. சவுண்ட் கேட்கல பிரபு. பிரபு நீங்க ஷேர் பண்ணும் போது அங்க 2 பாக்ஸ் இருக்கும். அந்த 2 பாக்ஸ நீங்க வந்து தீக் பண்ணோம், அப்பதான் சவுண்ட் கேட்கும். அவரா பிரபு? கிஷோர பிரபு, நீங்க ஷேர் பண்ணும் போது அங்க 2 பாக்ஸ் இருக்கும் பிரபு, நீங்க வந்து தீக் பண்ண 2 பாக்ஸ. வழங்கல நினைக்கிறேன். ஷேர பிரபு வாங்கடா பிரபு. வருதா பிரபு? பிரபு சவுண்ட் வழங்கல பிரபு. அங்க 2 பாக்ஸ் இருக்குமா, அதை கிளிக் பண்ணுமா? பிரபு சொல்றாங்க, எது பிரபு? பிரபு நீங்க திருப்பி வெளியாகி நீங்க திருப்பி ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும் போது அங்க 2 பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ நீங்க டிக் பண்ணோம். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபு. வீடியோ வழங்கல பிரபு, வீடியோ வழங்கல.
Hold on. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. வழங்குது ப்ரோ. சவுண்ட் வழங்குது. ஓகே பிரபு. மணி எத்தனை பிரபு? இப்ப எவ்வளவு நேரம் போனோம்? 8:50 ப்ரோ. 8:15 ப்ரோ. 50 50 பிரபு? 50 ப்ரோ. 50. 50. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ நம்ம இந்த வகுப்பு ஒரு நிறைவு பெறுகிறது. இப்பொழுது நம்ம வந்து கேள்வி ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால். ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, உங்களுக்கு ஏதோ கேள்விகள் இருந்தால் தாராளமா கேட்கலாம். பிரபு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. தயவு செய்து உங்களுக்கு கிருஷ்ண கதைகள், கிருஷ்ண பக்தி சந்தேகம் தான் நீ தாராளமா கேட்கலாம் பிரபு கிட்ட. ஹரே கிருஷ்ணா. கேட்கதான் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மத்த பிரபு சாரி, சொன்னீங்க 2 விதமான பக்தர் இருக்காங்க. ஒன்னு வந்து நித்திய சித்தர்கள், இன்னொன்னு நான் கொஞ்சம் திருப்பி விளக்குறீங்களா? சரியா பிடிப்பல பிரபு. நம்ம வந்து இந்த வகுப்பை தொடங்குவதற்கு முன்பு எனது தாழ்மையான மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் இந்த ஆன்லைன்ல செய்யாதனால சில குளறுபாடுகள் ஏற்பட்டுருச்சு. தயவு செய்து மன்னித்தருளும். வரும் காலங்கள்ல நம்ம ஒன்னும் சிறப்பா செய்யலாம். மாதாஜி வந்து கேட்டிருந்தீங்க. நான் சொன்ன இந்த சாண்டிங் வந்து நமக்கு வந்து புரோபாட் வந்து செய்வதற்கு முறையா எப்படி செய்யணும் என்பதற்காக 3 விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றார். அப்பொழுது ஜபம் செய்வதற்கு முன்பு வந்து நம்ம நிறைய தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவறுகளை இருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ஹரிநாம் ஜபத்தை செய்வதற்கு முன்பு நம்ம வந்து மற்ற ஆச்சாரியர்களிடம் ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா சிவஸ்ரீ கௌரபத்த வருந்தா என்று சொல்லிவிட்டு நம்ம அந்த உச்சாரணம் செய்யும் பொழுது அதை வந்து நம்ம காதால் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது மனம் வந்து மற்ற விஷயங்களில் தாவாது. இது வந்து ஒன்றாவது. இது நிறைய இந்த ஒஃபெண்டிங் சாண்டிங், அந்த ஒஃபெண்டிங் சாண்டிங்கிலிருந்து நாம் வந்து விடுபட வேண்டும். இரண்டாவது வந்து நாம பாஷா. ஸோ இந்த நாம பாஷா மூன்றாவது வந்து அதனுடைய சாதனா. நாம் வந்து இதிலிருந்து இந்த சாண்டிங் செய்வதற்கு முன்பு நாம் வந்து அதை சிறப்பாக நம்ம செய்துவென்றால் 2ஆம் நிலைக்கு நாம போகலாம். 2ஆம் நிலைக்கு இருந்து நாம் 3ஆம் நிலை போகும் பொழுது ஒரு பரவச நிலையில் வந்து நமது சாண்டிங் செய்யும் பொழுது நமது கண்ணீர் மல்கும், நமது உடல் சிலுசிலுக்கும், நம்ம மெய்மறந்து நம்ம அப்படியே ஒரு ஆன்மீக லோகத்தில பறப்பது போல் ஒரு தோற்றம் உங்களுக்கு ஏற்படும். அதன் பிறகு நீங்கள் உங்கள் முன் பகவான் வந்து சாட்சாத் அப்படி தோன்றி நிற்பார் என்று பிரபுபதா நிச்சயமாக அறிவுறுத்தி கூறுகின்றார். சரிங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி என்ன கேட்டாங்க? ஓகே பிரபு. மாதாஜி ஒண்ணு என்ன கேக்குறாங்கன்னா, முதல்ல நீங்க சொன்னீங்களா சாதன சித்தா சொன்னீங்களா? சாதன சித்தா என்ன பிரபு? சாதன சித்தா சொன்னீங்களா? சாதன சித்தா. ஓகே. சாதன சித்தாவும் ஒன்னொன்னு சொன்னீங்களா? அது ரெண்டுத்தையும் என்ன கேக்குறாங்க? திருப்பி கேக்குறாங்க. ஓகே. நித்திய சித்தானா நித்திய சித்தா அவர்கள் வந்து ஆன்மீக லோகத்திலிருந்து பகவானுடன் கூட இருந்தவர்கள். பகவானுடைய தேகத்திலிருந்து அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் வந்து ஆன்மீக லோகத்தான் இருப்பார்கள். நம்மும் ஒரு காலத்திலே ஆன்மீக லோகத்தில் இருந்தோம். ஆனால் நாமும் பகவானை போல் ஆக வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டோம். அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்காக பகவான் இந்த பூலோகத்தை படைத்து நம்மை பூலோகத்தை தள்ளிவிட்டார். இப்பொழுது பகவான் அங்கிருந்து அழைக்கின்றார், என்னிடம் வந்து சேருங்கள் என்று. ஆனால் நமக்கு இந்த ஆத்மா வந்து பௌதீகத்தில் கலப்பில்
கலந்து கொண்டது நமது உண்மையான அடையாளத்தை நாம் மறந்து விட்டோம். ஆகையால் இந்த நித்திய சித்தர்கள் பகவானுடன் கூடிய இருப்பவர்கள். எப்பொழுது பகவான் அவதரிக்கின்றார்களோ இந்த நித்திய சித்தர்கள் வந்து அவருடன் வந்து அந்த லீலையிலே கலந்து கொள்வார்கள். யசோதா மாயும் நமது நந்த மகாராஜும் அந்த வகையில சேர்ந்தவர்கள். இப்போ இரண்டாவதாக நமது எப்படி நமது ஆன்மீக பயிற்சியை செய்து நாமும் இந்த சேவைகளை ஈடுபடும் பொழுது இரண்டாவது நிலைக்கு நாம் ஆகலாம். இரண்டாவது நிலைக்கு ஆகி அதில் 6ஆக பிரிக்கிறது. நாம் எப்படி பகவானை நாம் ஏற்றுக்கொள்ள போகின்றோம். பகவானை வந்து நாம் வைகுண்டத்தில் வேற மாதிரி நம்ம பகவானை நாம் அணுகுகின்றோம். கோலோகா விருந்தாவனத்திலே பகவானிடம் வேறு போல நாம் அணுகுகின்றோம். அப்படி என்றால் நீங்கள் பகவானுக்கு தாயாராக ஆகலாம், நீங்கள் பகவானுக்கு காதலராக ஆகலாம், நீங்கள் பகவானுக்கு நண்பனாக ஆகலாம், அல்லது நீங்கள் பகவானுக்கு எஜமான் வேலைக்காரராக டாசு 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 அனுடாஸ் இந்த மாதிரி பல வகையிலே நாம் இருக்கின்றோம். ஒன்று வந்து பகவானிடம் நித்தியமாக நாம் இருந்தோம். இரண்டாவது வந்து நாமும் அந்த நிலைக்கு அடையலாம். ஓகே மத்தாஜி? ஓகே நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள்? வேற ஏதாவது கேள்வி கேட்கலாம்? இருங்க ப்ரோ, சாட்ல கேட்டிருக்காங்க. இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ. Prabhu, can you explain about Maya? Why it's so real? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சேட்ல கேட்டிருக்காங்க ப்ரோ, மாயா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே. Why is it so real? யாரு கேக்குறா? இது சேட்ல கேட்டிருக்காங்க. இல்ல அவங்க பேரு? அவங்க பேரு ஸ்னேகா மாதாஜி. ஓகே, ஸ்னேகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாயா நம்ம எல்லாம் மாயையின் கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம எல்லாம் கைப்பாவையாக ஆடிக்கொண்டிருக்கின்றோம். மாயா வந்து 2 வகையிலே பிரிக்கின்றோம். சென்ற கிழமைகளிலே நமது ஆன்மீக சகோதரர் அவருடைய வகுப்பிலே அந்த துர்கா தேவி 8வது குழந்தையாக விடுபட்டு அவர்தான் இரண்டு மாதிரி மாயா, யோக மாயா ஒன்று. இந்த மாயை வந்து உங்களை பரிசிப்பதற்காக நீங்க உண்மையான பக்தி செய்கிறீர்களா இல்லது வேஷம் செய்கிறீர்களா? ஆகையால் இந்த மாயை என்பது உங்களை பரீட்சை செய்வதற்காக. நீங்கள் சரியாக உங்களது ஆன்மீக பயிற்சி நீங்கள் செய்யும் பொழுது இந்த மாயா ஆகப்பட்டது உங்களது அந்த ஆன்மீக லோகத்திலே இருகரம் கூப்பி உங்களை வருக வருக என்று வரவேற்பார்கள். இந்த மாயா, யோக மாயா, பகவானுடைய சேவகி. அவர் வந்து உங்களது பக்தி வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காக மாயை வந்திருக்கின்றார்கள். நாம் இந்த மாயையிலிருந்து, இந்த பௌதிக லோகத்தில் இந்த மாயையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அப்படி என்றால் நாம் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா. அப்படி அந்த உணர்வு வந்து விட்டால் நம் கண் முன் எல்லாம் நம்மளுக்கு தோன்றும். ஆகையால் மாயை வந்து அவருடைய பகவானிடம் செல்வதற்கு அவர் ஒரு மானிட்டர், உங்களோட பள்ளியிலே ஒரு டிசிப்ளின் மாஸ்டர். வணக்கம் மத்தாஜி. ஹரே கிருஷ்ணா. ஐ திங்க் கோடிட் மாதிரி ப்ரோ. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. அவன் கிடைச்சிருக்க நினைக்கிறேன் ப்ரோ. வேற கேள்விகள் இருக்கா யாரு? ப்ரோ அடுத்து கேட்டுக்காங்க. இதுக்கு ப்ரோ சாட்ல கேட்டுக்காங்க. இருங்க. Prabhu, please explain Kalki Avatar. How Kalki Bhagavan looks like and how we will reach Krishna if Kalki destroy everything. Hare Krishna Prabhu. Bhagavatam spoke about the Kalki. Kalki in Prabhu, நீங்க வந்து பாகவதத்துல வந்து 18வது கந்தத்துக்கு முன்ன போகும் பொழுது அது கல்கியோடைய வருகையை பற்றி, அதோடைய தாற்பயங்களை பற்றி நிறைய விவரிக்கிறாரு. அப்ப நமது இன்ற வாழ்க்கையில் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகும் பொழுது முன்னெல்லாம் வந்து
சென்டர் 6 எப்படி இருப்பாங்க, அட்லீஸ்ட் நம்மளுடைய உயரமா இருப்பாங்க. இப்ப நீங்க பாருங்க, சென்டர் 6 பிள்ளைங்க வந்து நம்ம முட்டி கீழே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் பேக் வந்து அவங்களுக்கு மேல வந்து பெருசா இருக்குது. இப்ப கலியுகம் வந்து இந்த 5025 வருடங்கள் முடிந்து 4,32,000 வருடங்கள்ல இந்த கலியுகம் முத்த இந்த மனிதர்களின் வளர்ச்சி குறைந்து கொண்டே போகும். அப்பொழுது மனிதர்கள் வளர்ச்சி குறைந்து கொண்டு போகும் பொழுது முழுமையாக இந்த பௌதிக கட்கோள் எடுத்து நமது வந்து அதிரமம் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கும். இதுதான் மகாபாரதத்தில் சொல்கிறார்கள், தர்மம் அழிவது போல் தெரியும், மறுபடியும் தர்மமே வெல்லும். ஆகையால் இந்த கலியுகம் முத்தும் பொழுது நமது சூரியன் இந்த உலகத்தை நோக்கி கிட்ட கொண்டு கொண்டிருப்பார். அப்பொழுது தாவரங்கள், தானியங்கள், குடிப்பதற்கு நீர், தங்குவதற்கு இடம் இல்லாமல் நாம் எல்லாம் வந்து ஒரு குகைக்குள் வாழ்ந்து கொண்டிருப்போமா. அப்பொழுது மழை இல்லை, நல்ல ஒரு சுவாசிக்க காற்று பத்தாத குறை, இது போன்ற இந்த களி உச்சத்தினால் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நமக்கு தானியங்கள் இல்லாத நமக்கு பிறக்கும் குழந்தைகளை அதே நம்ம உண்டு வாழுவோமா. சோ இதை கண்டிப்பதற்காக கல்கி அவதாரம் தோன்றுவார். அவருடைய பார்க்கலாம், நீங்க வந்து ஒரு வெள்ளை குதிரையில கையில வந்து ஒரு வாள், அவர் வந்து அந்த களி தாற்பயத்தை முடிப்பதற்காக களி வந்து பின் நமது சத்தியலோகத்துக்கு வருவதற்கு அது ஒரு வழிவகுக்கும். நிறைய பேசலாம் இதை பத்தி பாகவதத்தில். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. பிரபு அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க ப்ரோ சேட்ல. மதன பிரியா தேவதாசி மாதாஜி, கேன் பகவான் இன்ட்ராப்ட் டு அவர் ஃப்ரீடம்? நம்ம சுதந்திரத்தில் பகவான் தலையிடுவாரா? இல்ல மாதாஜி, எப்படி என்றால் அவர் வந்து உங்களுக்கு வந்து பரிபூர்ணமான ஞானத்தை கொடுத்து விட்டார். அவர் வந்து ஆனால் உங்களுடைய இருதயத்திலே சைத்திய குருவாக அமர்ந்திருக்கின்றார். ஒரு மரத்திலே 2 கிளிகள், ஒரு கிளி பழத்தை பறித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது, மற்றொரு கிளி சாட்சி பறவையாக அது பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு பொழுதும் அந்த சாட்சி பறவை உங்களை நிறுத்தாது, சாப்பிட வேணாம்னு சொல்லாது, உங்களை சாப்பாட்டை தடை செய்யாது, அது பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் எப்பொழுது அந்த பறவை சாட்சி பறவையை நோக்குகிறதோ அப்பொழுது உங்களுக்கும் பகவானுக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படும். ஆகையால் நீங்க வந்து உங்களுடைய அந்த டைனி இண்டிபெண்டன்ட் அதுல வந்து ஒருபோதும் பகவான் தலையிட மாட்டார். ஓகே மாதாஜி? எஸ், ஐ திங்க் கடைசி நினைக்கிறேன். வேற கேள்விகள் இருக்கா? நீங்க சேட் பாக்ஸ்லயும் போடலாம், கை தூக்கலாம், வாய்ஸாவும் கேட்கலாம். ஐ திங்க் ஓகே நினைக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்ப இந்த காலத்துல என்ன வந்து டிவோட்டிஸ்க்கு வந்து பிரச்சனையா இருக்கு? ஹரே கிருஷ்ணா இந்த ஹரே கிருஷ்ணா கான்சியஸ் வர்றதுக்கு என்னெல்லாம் பிரச்சனையா இருக்கு இந்த காலகட்டத்துல? ஹரே கிருஷ்ணா. இதுல ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும் மத்தி. சோ நம்மலாம் வந்து பிரபுபதா வந்து நமக்கு இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி கழகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தாவிட்டால் நமக்கு ஹரே கிருஷ்ணா பத்தி ஒன்றும் தெரியாது, கிருஷ்ணரை பத்தி தெரியாது. ஏதோ கண்டதை காட்சி கொண்டதை கோலம் அப்படி வாழ்ந்திருப்போம். இப்படி இந்த இயக்கம் வந்து ஒரு மருத்துவமனை போன்றது. மருத்துவமனையில எல்லாமே நோயாளிகள், பல மாதிரியான நோய் பார்த்திருக்கோம், பல மாதிரியான நோய். இந்த நோயாளி அந்த நோயை பார்த்து சிரிக்கிறாரு,
அந்த நோயாளி இந்த நோயாளி இதெல்லாம் அறியாமை. அப்பொழுது நமது நோக்கம் என்ன? நமது நோக்கம் என்னவென்று தெரிந்துவிட்டால், அதுதான் நான் அடிக்கடி எனக்கு இந்த ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வரும். என்னவென்றால், பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் சாட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் வாழலாம். அப்படி நாம் எங்க போகின்றோம்? பக்தர்கள் அவருடைய கர்மப்படி அவர்கள் வினையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நமது சுத்திரிட்டி ஒன்று இருக்கிறது. நம்முடைய ஆன்மீக பலம் வேண்டுமென்றால் ஆலயத்தின் தலைவர் என்ன சொல்கிறார், அவர் கொடுக்கக்கூடிய சேவையை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களை பத்தி நாம் என்ன தேவையே இல்லை. ஏனென்றால் இது ஒரு மருத்துவமனை, எல்லாமே நோயாளி. அப்படி பெர்ஃபெக்ஷன் எப்படி வரும்? என்ன இப்படிலாம் இங்க வந்திருக்க மாட்டோமே, நமது கலியுகத்திலே பிறந்திருக்க மாட்டோம், ஆன்மீக லோகத்திலே இருந்திருப்போம். ஆகையால் அதான் பிரபுபாத் சொல்றாரு, டாலரன்ஸ் டாலரன்ஸ் டாலரன்ஸ். ஹரே கிருஷ்ணா மத்தாஜி. பிரபு சாட்ல கேட்டிருக்காங்க, மகாலட்சுமிக்கு துளசியை அர்ப்பணிக்கலாமா? மகாலட்சுமிக்கு துளசியை உண்மையிலேயே துளசி மகாராணி கிருஷ்ணரை தவிர அந்த தச அவதாரங்களிலே விஷ்ணு, மகாவிஷ்ணு, கிருஷ்ணருக்கு தான் துளசி. தனிப்பட்ட வகையிலே நீங்க லட்சுமி தேவிக்கு நாம் பக்தர்கள் யாருமே பிரசாதம் போக சமைப்பது கிடையாது. ஆகையால் துளசி மகாராணி கிருஷ்ணருக்காக, கிருஷ்ண பகவான் துளசி இல்லாமல் அந்த பிரசாதத்தை தொட மாட்டார். ஆகையால் துளசி ஸ்பெசிபிக்கலி ஃபார் லார்ட் கிருஷ்ணா. பிரபு கவிதா சுப்பிரமணியம் மாதாஜி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹரிகிருஷ்ணா பிரபு, கேன் வி ப்ரே டு கிருஷ்ணா ஃபார் பக்தி? கிருஷ்ணா கிட்ட பக்தி பத்தி கேட்கலாமா, இல்ல அப்படி கேட்கறது தவறா கேட்டிருக்காங்க? கேட்பது நமது விருப்பம், நம்ம கேட்கலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் எண்ணம் போல் வாழ்வு, நீங்க எதையும் நீங்க கேட்கலாம். ஆனால் அந்த கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் தயாராக இருந்தால் நீங்கள் கேட்பதை பகவான் கண்டிப்பாக நிச்சயமாக பிரபுபாத் சொல்கின்றார், கண்டிப்பாக கொடுப்பார். ஆகையால் நீங்கள் கேட்கலாம். அவர் தந்தை, அவருடைய நமது குழந்தைகள் நம் பசிக்காக பாலுக்காக அழுகும் பொழுது நம்ம முதல்ல யசோதாமாயி கண்ணனை பற்றி நினைத்தவுடனே அவர்கள் மார்பகங்களிலிருந்து பால் பிரிச்சு அப்படியே கொட்டுமாம் பால். அந்த உணர்வு, அந்த குழந்தை பாசம். அந்த மாதிரி பகவானை நீங்கள் என்ன கேட்கலாம், ஆனால் அவர் கொடுக்கும் பொழுது அதை பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அருமையாக பதில் சொன்னாரு. வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? தாராளமா கேட்கலாம். பிரபு கேட்ல கேட்டிருக்காங்க, மதனி பிரிய மாதாஜி, ஹரே கிருஷ்ணா பிரபு, வாய் ஸ்ரீமதி ராதாராணி அண்ட் கோபிஸ் நாட் ஹேப்பி? பிரபு, ராதாராணி அண்ட் கோபியர்கள் ஏன் திலகம் வைக்கவில்லை அப்படின்னு கேட்கிறாங்க. ராதாராணி திலகம் வைக்கலையா? இல்ல ப்ரோ, அப்படி கேட்டிருக்காங்க. இல்ல, எனக்கு விளங்கல, திரும்ப சொல்லுங்க. ராதாராணி மற்றும் கோபியர்கள் ஏன் அவங்க நெத்தியில திலகம் வைக்கல? இல்ல அவங்க எங்க பார்த்தாங்க தெரியல. பாருங்க மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. நமது பிரபுபாதா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போகும் பொழுது அங்க நமது வேதங்களில குறிப்பிட்டபடி அந்த போர்ட்ரேட் படங்கள் வரையும் பொழுது எல்லாமே வேத அடிப்படையிலிருந்து வருகிறது. உதாரணத்துக்கு நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். எங்கேயோ பார்த்திருக்காங்க கீதாச்சாரம்னு. கீதாச்சாரம், நீ என்ன கொண்டு வந்த, நீ என்ன கொண்டு போற, இது உனக்கா, இது அதக்கா, இது எல்லாமே கிருஷ்ணருடைய இல்ல.
கீதாச்சாரம் என்பது பகவத்கீதையிலும் இல்லை, மகாபாரதத்திலும் இல்லை. அது போன்று பல பல ஓவியர்கள் பல பல விஷயங்களை அவர்கள் வரைவார்கள். அவர்களுக்கு திலகம் வைத்திருக்கின்றார்களா? நீங்கள் நிறைய படம் பார்க்கலாம். அந்த படத்துல வந்து உண்மையிலேயே வைஷ்ணவர்கள், கௌடியம்மா வைஷ்ணவர்கள் வந்து நமது திலகத்தை, கிருஷ்ணர் பாதமும் அந்த துளசியும் அது கீழே இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து மத்த ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா, ஸ்ரீ சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா அவர்களோட திலகம் வந்து ஒரு வி மாதிரி இருக்கும். ராமர் வழிபடுபவர்கள் நேராக வைத்திருப்பார்கள். இது திலகம் வந்து அந்தந்த இடத்திலே, அந்தந்த சமூகத்திலே அவர்கள் விருப்பப்படி செய்கின்றார்கள். ஆகையால் ஓவியர்கள் வரைந்ததற்கு என்ன காரணம், ஏன் அவர் வரையவில்லை என்பது நமக்கு அதுல உடன்படிக்கை இல்லை. ஹரே கிருஷ்ணம். சரி பிரபு, உடனே கேட்டிருக்காங்க தேவி மாதாஜி, how Krishna got name as தாமோதரா. தாமோதர் என்ற பேர் கிருஷ்ணனுக்கு எப்படி வந்துச்சு கேக்குறாங்க. ஓகே, முதல் சொன்ன உதிரம் என்றால் அந்த தாமோ உரல், திரம் திரன், உதிரம் திரம், தாமோதரன் பகவானை அந்த கயிற்றில் உரலில் கட்டியதால் இந்த ஞாபகத்தை, இந்த நாளை, இது தீபாவளி நாளை நினைவு கூறுவதற்காக பகவானுக்கு தாமோதரர், உதிரம் தாமோதரர் என்ற பெயர். ஹரே கிருஷ்ணா.